ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கேவோட ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் 2025 லிஸ்ட்டு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தலை தோனி தான் இருக்காங்க. இவங்களை வந்து சிஎஸ்கே ரிட்டன்ஷன் பண்ணாங்க 4 crores. தலை வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணி ஜஸ்ட் ஹோப் பண்ணிட்டு எவ்வளோ வீடியோஸ் போட்டு ஃபைனலி தலை ஹீஸ் பேக். எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன். கிரேட் கம்பேக் தலை. நெக்ஸ்ட் வந்து ருத்ராஜுக்கும் ரெட்டு தலைவனுக்கு வந்து 18 crores அதிகமாக மணி போனது இவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த துபே சருக்கு வந்து நம்ம 12 crores வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மதீஷா பத்திரானாவுக்கு வந்து 13 crores. சரிசா மாமா 2 பேருக்கும், அண்ணாவுக்கும் சிவன் துபே அண்ணாவுக்கும் மதீஷா பத்திரானா அண்ணாவுக்கும் ஈக்குவலாக கொடுத்து மீன்ஸ் எப்படி கொடுக்கணுமோ சரியாக கொடுத்துருக்காங்க நம்ம சிஎஸ்கே. செம்ம தான். அதுக்கப்புறம் நம்ம சாம்கரன் அண்ணா வந்து 2.4 crores. 2024லலாம் இவங்களுக்கு வெயிட் பண்ண வருவாங்கன்ட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஃபைனலி இன் 2025 பார்க்கலாம் அண்ணா வந்து நம்ம சிஎஸ்கேக்கு எப்படி ஆடுவாங்கன்ட்டு. அடுத்து வந்து சாஹிக் ரஷீத் அண்ணாவிற்கு வந்து பேஸ் ப்ரைஸ் 30 lakhs தூக்கியிருக்காங்க, யங் பிளேயர். அடுத்தது வந்து நம்ம அன்ஷுல் கம்போஜ் அண்ணாவுக்கு வந்து 3.4 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர். நெக்ஸ்ட் வந்து நம்ம முகேஷ் சௌதரி அண்ணா, இவங்களுக்கு வந்து பேஸ் ப்ரைஸ் 2 crore எடுத்திருக்காங்க, யாரும் பிட் பண்ணல ஆப்ஷனில். அந்த அடுத்து வந்து தீபக் ஹூடானா, இவங்க வந்து நம்ம தீபக் சஹரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஏன்னா அண்ணாவுக்கும் அதுக்கப்புறம் தீபக் சஹர் அண்ணாவுக்கும் தீபக் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நம்ம தீபக் சஹர் அண்ணாவை எடுக்க ட்ரை பண்ணோம் ஐபிஎல் ஆப்ஷனில், மெகா ஆப்ஷனில். ஆனால் எம்ஐ வந்து விடவே இல்லை. 9.25 crore வரையும் எடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து குர்ஜப்னீத் சிங் அண்ணாவை வந்து 2.2 crore எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாத்தன் எல்லிஸ் அண்ணாவுக்கு வந்து பேஸ் ப்ரைஸ் 1.25 crores. பட் நம்ம எடுத்தது வந்து ஆப்ஷனில் வந்து 2 crores. குட் யாக்கர்ஸ் இருக்குது அந்த அண்ணா கிட்ட, நல்லா போடுவாங்க பவுலிங். நெக்ஸ்ட் வந்து ஜமீன் ஓவர்டன் அண்ணாவுக்கு வந்து ஆல்ரவுண்டர் அந்த அண்ணா, பட் பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கியிருக்காங்க மெகா ஆப்ஷனில், அதுவும் சிஎஸ்கே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ராமகிருஷ்ணன் அண்ணா வந்து 30 lakhs பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரேயஸ் கோபால் அண்ணா வந்து பேஸ் ப்ரைஸ். அடுத்தது வனிஷ் பேடி அண்ணாவுக்கும் பேஸ் ப்ரைஸ் 30 lakhs. ஆண்ட்ரே சித்தார்த் அவருக்கும் பேஸ் ப்ரைஸ் 30 lakhs தான் தூக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து கமலேஷ் நாகர்கோட்டி, இவங்களும் வந்து 30 lakhs பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தான் அதிகமாக போனது ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணாவுக்கு வந்து 9.25 crores வரையும் போனாங்க, அவங்களையும் தூக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் கைஸ் இருக்குல்ல, இந்திய செம்ம காமெடி. ஆர்டிஎம்மில் 4 crores வச்சு சச்சின் ரவீந்திராவை எடுத்திருக்காங்க, செம்ம மாசு. நெக்ஸ்ட் வந்து அஹமத் அவருக்கு தான் ரொம்ப காஸ்ட்லியான 10 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த பிளேயர் தான் ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெவன் கான்வே அண்ணாவுக்கு வந்து 6.25 crores கொடுத்து எடுத்திருக்காங்க மெகா ஆப்ஷனில். நெக்ஸ்ட் வந்து சஹீத் கலீல் அகமத், அவங்களுக்கும் 4.8 crores வரைக்கும் போய் ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ராகுல் திரிபாட்டி, அவங்களுக்கும் 3.4 crore வரையும் போய் ஆப்ஷனில் பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி விஜய் சங்கரர் அவருக்கு வந்து நம்ம 1.2 crore கொடுத்து எடுத்திருக்கோம் கைஸ். இவ்வளோதான் நம்ம ஆப்ஷனில் எடுத்தது 25. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீசன். அதுவும் சிஎஸ்கேல ரொம்ப தமிழ் பிளேயர்ஸ், தமிழ்நாட்டின் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. செம்ம சீசனாக தான் இருக்க போகுது. வெதர் சிஎஸ்கே ஜெயிப்பாங்களோ இல்லையோ, கிரேட் ஃபேன் ஆஃப் தலை அண்ட் சிஎஸ்கே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.